ஆம்லேட்டுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை எல்லாத்தையும் இது மாதிரி அங்கங்கே கீறி விட்டுக்குங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். இது மாதிரி எல்லா முட்டையும் கீறி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மசாலா எல்லாம் கருகிடும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா முட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கிளறும் போது பார்த்து கிளறணும், இல்லாட்டி முட்டை உடஞ்சிரும். இப்படியே பண்ணுறேன்னா முட்டை பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். இதில் நீங்கள் பெப்பர் தூள் சேர்க்கணுன்னா கூட சேர்த்து இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதே எண்ணெயிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் தேவையான அளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கோங்க. எக்கு கிரேவிக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கிரேவியும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலருக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வச்சிருக்கேன், நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி வந்துட்டு நல்லா உங்களுக்கு வரும். இப்போ தக்காளி நல்லா வதக்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். முக்கால் ஸ்பூன் அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள். உங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அது 3/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது இந்த ஸ்பூன் சேர்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்துட்டு கம்மியாக சேர்த்துக்குங்க. நான் இது வந்து 3/4 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சேர்த்துட்டு மசாலாலாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
தேங்காய் பால் எதுக்காகனா நல்லா கிரேவி கொடுக்கறதுக்காக தான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்துட்டு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. எண்ணெயெல்லாம் நல்லா அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான எக் கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக கிரேவி, கொஞ்சமாக எக்கு ரெண்டையும் வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.